ஹே கைஸ், வெல்கம் டு சீட் அண்ட் ஸ்பைஸ். இன்னைக்கு நல்ல நான்வெஜ் ஸ்பெஷலாக நம்ம வீட்டு ஸ்டைலில் காடை குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஒரு தடவை இப்படி செஞ்சு பார்த்தா மறுபடியும் இதே ரெசிபி தான் ரிப்பீட் பண்ணுவீங்க. ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கடாயில் கறியை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து 5 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். கறி வேகிற நேரத்தில் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட் தான் நமக்கு குழம்புக்கு செம்ம அரோமாவும் டேஸ்ட்டும் கொடுக்க போகுது. கறி நல்லா வெந்ததும் ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றி காய விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, நட்சத்திர சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் கூட 3 மிளகாய் வற்றலும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக பல்லாரியும் ஆட் பண்ணிக்கலாம். பல்லாரி கொஞ்சம் சாஃப்ட் ஆனதும் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் கைவிடாமல் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப முக்கியம். நல்லா வதங்கினா தான் குழம்போட டேஸ்ட்டும் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். அடுத்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கறி மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் மூடி வச்சா மசாலா நல்லா குக் ஆகிடும். இந்த நேரத்தில் கறியும் சூப்பராக வெந்திருக்கும். கறி வேக வச்சுருக்க தண்ணீரையும் வேஸ்ட் பண்ணாமல் கடாயில் சேர்த்துடுங்க. இதுதான் குழம்புக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய சீக்ரெட். அப்புறம் கறியையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து 2 நிமிஷம் மூடி சிம்மரில் வச்சிடலாம். அரை முறி தேங்காவும் முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சுக்கலாம். குழம்பு ஒரு கொதி வந்த உடனே ஆட் பண்ணிடலாம். முந்திரி சேர்க்கறதுனால கிரேவி செம்ம ரிச்சாகவும் க்ரீமியாகவும் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து லோ ஃப்ளேம்லேயே 3 நிமிஷம் விட்டுருங்க. கடைசியாக ஃப்ரெஷ் மல்லித்தலை தூவி ஒரு ஃபைனல் மிக்ஸ் கொடுத்தா அவ்வளோதான், செம்ம சுவையான நம்ம வீட்டு ஸ்டைல் காடை குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி சூப்பர் ரெசிபிஸ் பார்க்கணும்னா சீட் அண்ட் ஸ்பைஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.